கடல் மாதிரி வச்சுக்கிறாரு. எத்தனை பிறவி எடுத்தாலும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அத்தனையும் கொடுக்கறதுக்கு தயாராகிறார் சாமி. நம்ம தான் அதை முறைப்படி வாங்க மறந்துட்டு நம்ம உட்காந்துக்கிறோம். வேற முறைப்படி வாங்கிக்க சொல்றாரு. அன்போட வந்து வாங்கிக்கப்பா, நான் எல்லாமே கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன். சரிங்களா? நிறைவு எல்லாருக்கும் நிறைவான பிரசாதம். என்ன கேட்டீங்களோ இங்க இருக்கிறது நான் கொடுக்குறேன். சாமி கொடுக்க வேண்டியது உங்க எல்லாருக்கும் அவரே கொடுப்பாரு.
சராசரத்துல எங்குமே இல்லாத சமாதியும் சாந்தமும் இங்க நிலவுது. எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இங்க தீர்வு இருக்குது. இறைவனால மும்மூர்த்திக்குமே அங்க சாந்தம் இல்லை, சமரசம் இல்லை. யாருக்கு? மும்மூர்த்திக்கும் சமாதானம் இல்லை. அந்த சமாதானம் அவங்களுக்கே புரியல, ஏன் சமாதானம் இல்லை. தேவர்களுக்கும் இல்லை, அவங்களுக்கே புரியல, ஏன் சமாதானம் இல்லை. இங்க வந்தாக்கா அந்த மும்மூர்த்திக்கும் தேவர்களுக்கும் தானாகவே சமாதானம் கிடைக்குது. அது எதனால கிடைக்குதுன்னு அவங்களுக்கே தெரியல. அதான் அதிசயம். அதுதான் சுவாமியோட சரி, ஒன்று சொல்றீங்களா? இப்போ சமாதின்னு சொல்றாங்க, இவர் முதல்ல சொல்லிட்டு உள்ள உட்காந்து சமாதானம் உட்காந்து அவர் விருப்பப்படி சொல்லி மூடிட்டாங்க. ஓகே, நடந்து முடிஞ்சு ஆகாச வெளியில இருந்து ஒளி ஜுவாலை வந்து இறங்கி இருக்கு. சுவாமி நல்லது. ரொம்ப பேரு சாதாரணமா இது பண்ணிட்டு சமாதின்னுவாங்க. ஆமா, மலேசியால இருந்து வந்திருக்கேன். ஓகே, ஐசியூல இருந்தவருக்கு வாயில இந்த சந்தனம் போட்டு இன்னைக்கு நல்லா இருக்காரு. முந்தானிக்கு நல்லா ஆனாங்க, நல்லா இருக்காரு. அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். எல்லாம் நல்ல மாதிரி நன்றி சொல்றதுக்காகவே வந்தேன். நான் ரெண்டாவது வாட்டி வரேன், தெரியாது. பல வாட்டி வந்து சந்தனம். யூ ஃப்ரம் மலேசியா. ஓ, அவர்லாம் 5 பேர். ஓ, குரூப்பா வந்தீங்களா? ஓகே. அவருக்கும் ரொம்ப பேர் சாதாரணமாக கூட சமாதின்னு சொல்கிறாங்க. அந்த விளக்கத்துக்காக அவர் நான் கேட்க சாதாரணமாக போதிச்சுட்டு சமாதின்னு சொல்கிறேன், ஏமாத்துறாங்க. ஸோ ஏன்னா அது 4 பேர் தெரியணும் இல்லைங்களா, அதுக்காக தான் அவர் கேட்டேன். வீட்டில் முடியாத இருந்ததுனால திடீர்னு ஒரு வீடியோ பார்த்தேன். இவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. திடீர்னு ஒரு வீடியோ வந்தது. அப்படியே சும்மா வீடியோ போப்பாச்சு பார்த்தேன். அப்புறம் மனசில் நினச்சிக்கிட்டேன், எப்படியாவது ஒரு சந்தனம் கிடைச்சா நல்லா இருக்குமேனு. அப்புறம் இவங்களோட இன்ஸ்டாலேருந்து ஒரு ஃபோன் நம்பர் எடுத்து ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. எல்லாம் தற்செயலாக நடந்தது. அவங்களே ஃபோன் பண்ணி எங்கே இருக்காங்க ஏதுன்னு எல்லாம் இது பண்ணிட்டு அவர்கிட்ட சந்தனம் கேட்டதுக்கு மலேசியாவுக்கு அனுப்ப முடியுமா கொரியரில் அப்படின்னு கேட்டதுக்கு, இங்கேருந்து யாராவது ஒரு ஃப்ரெண்டை அனுப்புங்க, நான் அனுப்புகிறேன். அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அண்ணா நகரில், அவங்க கால் பண்ணி எனக்கு இங்கேருந்து அங்கே அனுப்பி 2 நாளில் வந்து சேர்ந்துச்சிங்க அங்கே. நீங்கள் நம்புறீங்களா? எப்படி அவங்க கொரியரில் அனுப்புவாங்க, சாட்டர்டே சொல்கிறாங்க எப்படி அனுப்புறது அப்படின்னு. என் ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க இங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க அவங்க திடீர்னு கால் பண்ணி, நான் சென்னையில் இருக்கேன், நாளைக்கு தான் கிளம்புவேன் அப்படின்னாங்க. அப்போ இங்கேருந்து ஒரு சந்தனத்தை எடுத்துகிட்டு வரணும். நான் எடுத்துகிட்டு வரேன்னு மறுநாள் கொண்டு வந்து கொடுத்தாங்க அவங்க. ஒரு 3 நாளில் இந்த விஷயம் எல்லாம் நடந்து நல்லா இருக்கார் அவர் ஐசியூவில். அதனாலேயே நான் காலையில் வந்தோம். வேற கோவிலுக்கு போகிறதுக்கு இருந்தோம், அது தடையாரி கடைசி இங்கே தான் வந்தோம் நாங்கள். இல்லை நாளைக்கு போய்க்கலாம், இங்கேயே வந்துடலாம், மணி ஆயிடுச்சு, அதனால இங்கேயே வந்துட்டோம்.